தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை அன்பில் என்றும் இணைந்திருக்கும் என் இனிய உள்ளங்களே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு அழைத்து நிற்கின்றோம். பொது காலத்தில் 20ஆம் ஞாயிறு வாரத்தில் நுழையும் நாம் இறை அனுபவம் பெற்று இறை திட்டத்தின் இணைந்து புதிய வாழ்வுக்கான பாதையை எம்மையும் இணைந்திட நாம் இன்று அழைக்கப்பட்டுள்ளோம். இன்றைய இறை வார்த்தைகள் மீண்டும் இயேசுவின் இணைந்திடும் வழியையே காண்பிக்கின்றன. இயேசுவில் உறுதியாக பெற்றுக்கொண்டு அவரில் இணைந்து வாழும் வழியை உறுதிப்படுத்துகின்றன. இவ்வுலகில் காணப்படும் சமூக நடைமுறை சட்டங்கள், உலக போக்குகள், உருவாக்கப்பட்ட நெறிமுறைகள், எம்மை சுற்றி நாம் அமைத்திருக்கும் குறுகிய வட்டங்கள் எம்மை சிந்திக்க விடாமல் எம் எண்ணங்களை, எமது சிந்தனைகளை, எமது வாழ்வையும் கட்டுப்படுத்தும் இன்றைய சமூக தொடர்பு சாதனங்கள், சினிமாக்கள், சின்ன திரைகள், எமது அநாகரீக தொடர்பாடல், மேலும் எமது சாதி வரம்புகள் எல்லாமே இன்றைய இயேசுவின் வார்த்தையில் உடைக்கப்பட்டு மீளவே சிந்திக்கப்பட வேண்டிய தேவையில் இருக்கின்றது. உலகிற்கு இவைகள் ஒரு வகை ஊந்துதலாயினும் இயேசுவை பின்பற்றும் எமக்கு இவைகள் ஒரு சவாலே. என்னை உண்போரும் என்னால் வாழ்வார் என்று இயேசுவை நாளும் சுவைக்கும் நாம் இவற்றை கடந்து தான் சிந்திக்க வேண்டும். ஆகவே இன்றைய பலியிலே நாம் இயேசுவின் உடலும் இரத்தமும் தரும் வாழ்வுக்கான பாதையை அமைக்க மன்றாடுவோம். அவர் இன்றும் எம்மை அன்பு செய்கின்றார் என்பதை இன்றும் நாம் நாளும் கொண்டாடும் திருப்பலி வழியாக அன்பிக்கின்றார். அவரோடு இணைந்திருப்போம், அவர் மொழி கற்றிடுவோம், அவரே உண்டு பருகி வாழ்ந்திட வாழ்வு திட இப்பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் ஏற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீர் ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற
உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் தலைவர்கள் அரசனை பார்த்து, இம்மனிதன் கண்டிப்பாய் சாக வேண்டும், ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனம் தளர செய்து வருகிறான். இந்த ஆள் இம்மக்களின் அழிவை தேடுகிறானே அன்றி நலனை தேடுவதில்லை என்றார்கள். அதற்கு அரசன் செதேக்கியா, நன்று, அவனை உங்களிடமே கையளிக்கிறேன், ஏனெனில் உங்களை பகைத்து கொண்டு அரசனால் எதுவும் செய்ய இயலாதே என்றான். எனவே அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரச மகன் மல்கியாவுக்கு சொந்தமான பால் கிணற்றுக்குள் கயிற்றில் கட்டி அவரை கீழே இறக்கிவிட்டார்கள். அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை, சேறு மட்டுமே இருந்தது. எனவே எரேமியா சேற்றுக்குள் புதையத் தொடங்கினார். எபேது மெலேக்கு அரண்மனையினின்று வெளியே சென்று அரசனை நோக்கி, என் தலைவரே, என் அரசரே, இறைவாக்கினர் எரேமியாவை பால்கிணற்றில் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்தார்கள். அவர் அங்கு பட்டினியால் மடிந்து போவார், ஏனெனில் நகரில் அப்பம் எதுவும் கிடையாது என்று கூறினார். அதை கேட்ட அரசன் எத்தியோப்பியரான எபேது மெலேக்கை நோக்கி, உன்னோடு 3 பேரை இங்கிருந்து கூட்டிச் செல். இறைவாக்கினர் எரேமியா சாவதற்கு முன்பே கிணற்றினின்று அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார். கட்பாறையின் மேல் நான் காலோன்றி நிற்கச் செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழச் செய்தார். பலரும் இதை பார்த்து அச்சங்கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். நானோ ஏழை எளியவன், என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். நீரே என் துணைவர்,
என் மீட்பர், என் கடவுளே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். எபிரியோருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிடு. நமக்கு குறிப்பிடப்பட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்வருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பெற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாகி இருக்கின்றேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கின்றீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கின்றேன். இது முதல் ஒரு வீட்டிலுள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும்,
மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு தம்முடைய சீடர்களுக்கு மிகவும் கடினமான வார்த்தைகளால் பேசுகின்றார். மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன் என்கின்றார். அமைதி ஏற்படுத்தவா வந்தேன் என்று கேட்கின்றார். இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என்று சொல்கின்றார். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் தீ, இயேசு மூட்ட வந்த இந்த தீ என்ன என்று பார்த்தோம்னால் அது இறை அன்பு. இறை அன்பு தான் அவருடைய இந்த தீ. ஆகவே இந்த இறை அன்பால் வரும் இந்த பிளவு, இந்த இறை அன்பின் நிமித்தம் வரும் இந்த பிளவு தான் அவர் இந்த உலகிலே விதைத்தவர். அதாவது தனது சிலுவை மரணத்தின் மூலமாக இந்த இறை அன்பை அவர் இந்த உலகிற்கு விட்டு செல்கின்றார். அவருடைய அன்பு, அவர் தனது தந்தை மேல் கொண்ட இந்த அன்பு இந்த சிலுவை அடையாளத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுகின்றது. அதுவே அவரின் திருமுழுக்கு என்று கூறுகின்றார். நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு என்கின்றார். அதுவே இந்த சிலுவை மரணம். ஆகவே இந்த பிளவு என்ற இந்த வார்த்தையை நாங்கள் பார்த்தோம் என்றால், பிளவு சில வேளைகளிலே நமக்கு ஒரு 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 நமது சிந்தனைகளை குழப்புகின்ற ஒரு வார்த்தையாக அமைகின்றது. இந்த பிளவு இயேசு கொண்டு வர இந்த பிளவு இறை அன்பின் நிமித்தம். அதே போலவே சாத்தானும் இந்த பிளவுகளை கொண்டு வரலாம். சாத்தானின் சோதனைகள் மூலமாகவும் சாத்தானின் தூண்டுதல்கள் மூலமாகவும் பிளவுகள் ஏற்படுகின்றது. அது இந்த சமுதாயத்திலே எங்களுக்கு வெளிப்படையாக விளங்குகின்றது. குடும்பங்களில், சமுதாயத்தில் ஏற்படும் இந்த பிளவுகள், விழுமியங்கள் காரணமாக வரும் இந்த வேறுபாடுகள் மூலமாக வரும் பிளவுகள் அதற்கு உதாரணங்களாக அமைகின்றது. ஆகவே சாத்தானின் பக்கத்திலிருந்து வரும் பிளவுகளும், அதே போல் இயேசு மூட்டிய இந்த தீ, இறை அன்பு என்ற தீயால் ஏற்பட்ட பிளவும் தான் இன்றைய நற்செய்தியின் கருப்பொருளாக அமைகின்றது. நாங்கள் திருமுழுக்கு பெற்ற அனைவரும் இந்த இறை அன்பினால் வரும் இந்த தீயை, இந்த நெருப்பை நாங்கள் நமது சந்ததியினருக்கு கொண்டு போகணும், கொடுக்க வேணும். ஆகவே அது இயேசுவின் ஒரு வேண்டுகோள். அது எவ்வாறு நாங்கள் செய்வோம் என்றால், சுயநலம் இல்லாத ஒரு வாழ்வு. சாத்தானின் இந்த பிளவுகள், சாத்தானால் வரும் பிளவுகள் எப்பொழுதுமே இறைவனுக்கு எதிராகனது. அதாவது இறைவன் மேல் உள்ள அன்பு நிமித்தம் இல்லாமல் இறைவனுக்கும் சாத்தானுக்கும் உள்ள ஒரு வன்மம், கோபம் நிமித்தம், அதாவது சாத்தானின் சுயநலம் கருதிய பிளவு. ஆகவே ஒரு புறம் இறை அன்பினால் வரும் பிளவும், அதே போல் மறுபுறம் சுயநலம் கருதிய பிளவும். இது ரெண்டும் தான் வேறுபாடு. அன்பு, அதே போல் வெறுப்பு. ஆகவே இங்கு கிறிஸ்து கூறும் பிளவு ஒரு பரிசுத்தமான ஒரு பிளவு, ஒரு தூயதான ஒரு பிளவு. இந்த பிளவு நமது வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அவர் என்ன சொல்கின்றார் என்றால், இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம். அதாவது இந்த இறைவனின் மீதுள்ள அன்பினால் வரும் இந்த பிளவு, அதாவது என்னுடைய வாழ்க்கையிலே நான் இறைவனின் சித்தத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது அதுக்கு எதிராக சிலவர்கள் தங்களுடைய சித்தத்தை, அதாவது இந்த உலகத்தின் சித்தங்களும் விழுமியங்களையும் அதை நேசிப்பவர்கள் மத்தியில் நான் எவ்வாறு இந்த இறைவனின் சித்தத்தை நிறைவேற்றுகின்றேன், அது மிகவும் கடினமான ஒரு செயலாகும். அதுவே நம்முடைய அழைத்தல். இந்த இறை அன்பு என்று என்னவென்று பார்த்தோம் என்றால், நாங்கள் இறைவனின் விருப்பத்தை செய்யும் பொழுது அது நாங்கள் இறை அன்பு என்கின்றோம். அதே போல் பாவம் என்னவென்று பார்த்தோம் என்றால், இறை அன்புக்கு எதிராக செய்யும் எல்லா செயல்களும் பாவம் என்றே கருதப்படும். இறை அன்புக்கும் அதே போல் பிறர் அன்புக்கும் எதிராக செய்யும் எல்லா செயல்களும் பாவங்கள். ஆகவே இறை அன்பு என்றால் நாங்கள் செய்யும் நன்மைகள்,
கிறிஸ்தியஸ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்தமான இந்த தூயதான இந்த பிளவு நமது வாழ்க்கையிலே நாங்கள் எவ்வாறு கடைபிடிக்கலாம்? இந்த இறையன்பு நிமித்தம் நாம் வாழும் பொழுது அதுக்கு எதிராக சுயநலம் கருதிய மக்களுடன் நாங்கள் வாழ வேண்டிய நிமித்தம் ஏற்படுகின்றது. நம்முடைய குடும்பங்களிலே, சமுதாயத்திலே, நாங்கள் வேலை செய்யும் இடங்களிலே, சில வேளைகளிலே நம்முடைய அயலார்கள் அல்லது பங்கு மக்கள், இந்த பங்குகளிலே கூட இந்த மாதிரி சுயநலம் கருதிய சில மக்களுடன் நாங்கள் வேலை செய்யவும் இறைவனின் சித்தத்தை நிலைநாட்டவும் அழைக்கப்பெற்றுள்ளோம். அவ்வாறு நாங்கள் வாழும் பொழுது அவ்வாறான உள்ள மக்களை நாங்கள் வெறுக்க முடியுமா? முடியாது. இறை அன்பு என்னவென்றால், நான் இறைவனை அன்பு செய்கின்றேன், அதே போல் அந்த அன்பு என்னை மற்றவர்களையும் அன்பு செய்யவும் மற்றவர்களை இறைவனிடம் கொண்டு வாரத்துக்கும் என்னை தூண்டுகின்றது. அதுவே இந்த இயேசு பற்றி எறிய விருப்பப்படும் இந்த தீ, இந்த இறை அன்பு என்றும் தீ. ஆகவே இந்த காலகட்டத்திலே எமது சமுதாயத்தில் உள்ள விழுமியங்கள், அதே போல் கிறிஸ்தவ விழுமியங்கள், இது ஒன்றோடொன்று வேறுபட்டு முரண்பட்டு இருக்கின்றது. கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் வாழும் விதமும் வாழ வேண்டிய விதமும் சில வேளைகளே வேறுபாடாய் உள்ளது. நாங்கள் வாழ்கின்ற முறைகள் சில வேளைகளிலே பிழைகளாகவும் இருக்கலாம். நாங்கள் நமக்கு விருப்பமான முறையிலே வாழ முடியாது. எமக்கு என்று வாழும் விழுமியங்களும் முறைகளும் உண்டு. அது எப்போவுமே இறைவனின் அன்பை ஒட்டியே அது இருக்க வேண்டும். இதே தான் புனித அகுஸ்தீனார் கூறுகின்றார். 2 நகரங்கள். முதலாவது நகரம் இறைவனின் நகரம். இந்த இறைவனின் நகரத்திலே இறை அன்பு தான் ஆட்சி செய்கின்றது. 2வது நகரம் இந்த உலகத்திலே உள்ள ஒரு நகரம், அதாவது அதிலே சுயநலம் தான் ஆட்சி செய்கின்றது. இது 2 தான் வேறுபாடு. இந்த நகரங்களிலே நாங்கள் எந்த நகரத்தில் வாழ வேண்டுமென்று நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். இந்த முதலாம் வாசகத்திலே இறைவாக்கினர் எரமியா அவர் இந்த இறைவனின் நகரத்திலே வாழ ஆசைப்படுகின்றார். அதாவது இறைவனின் சித்தத்தை செய்யவும் இறைவனின் அன்பை பகிர்ந்து வாழவும் இறைவனின் வார்த்தையை அறிவிக்கவும் அவர் முன் வருகின்றார். அவர் அப்படி முன் வரும் பொழுது அவரை பார்த்து மக்கள் என்ன கூறுகின்றார்? இம்மனிதன் கண்டிப்பாய் சாக வேண்டும், ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்களையும் அனைவரையும் மனம் தளர செய்து வருகின்றான் என்கின்றார்கள். அதாவது இறை சித்தத்தை செய்யும் பொழுது அதுக்கு எதிராக உள்ள மக்கள் அவர்கள் என்ன ஆசைப்படுகின்றார்கள்? இந்த எரேமியா என்ற இறைவாக்கினர் சாக வேண்டும் என்கின்றார்கள். ஏன்? இந்த இறைவாக்கினர் தங்களுடைய சித்தங்களுக்கு எதிராக இறைவனின் சித்தத்தையே செய்ய வேண்டும் என்று கூறி மனிதர்களை மனம் தளர செய்கின்றார் என்று கூறுகின்றார்கள். ஆகவே இறைவனின் சித்தத்தை நாங்கள் இந்த உலகத்திலே நிறைவேற்ற வந்தோம் என்றால், இறை அன்பை நாங்கள் போதிக்க வந்தோம் என்றால், இதில் பல கஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள் கட்டாயம் எங்களுக்கு வரும். அதை நாங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொண்டு நடக்கின்றோம் என்று தான் நமது 2ஆம் வாசகம் நமக்கு கூறுகின்றது. இந்த 2ஆம் வாசகத்திலே எபிரேயருக்கு எழுதப்பட்ட இந்த திருமுகத்திலே நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக என்று கூறுகின்றார். அதாவது இந்த வாழ்க்கை ஒரு பந்தயமாகவும், இந்த பந்தயத்திலே எமக்கு நம்முடைய குறிக்கோள், அதாவது இந்த இறைய ஆட்சியை, இறைய அன்பை நாங்கள் இந்த உலகத்தில் நிறுவவும், இந்த இறைவன் இயேசுவால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தீயை மூட்டவும் தான் நாங்கள் எம்மை இறைவன் அழைக்கின்றார். இந்த அழைத்தலை ஏற்று நாங்கள் எவ்வாறு நாங்கள் வாழுகின்றோம் என்று தான் இந்த 2ஆம் வாசகம் நமக்கு உற்சாகப்படுத்துகின்றது. அதாவது நமக்கு குறிப்பிட்டுள்ள இந்த பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக என்று கூறுகின்றார். தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள், அதாவது இயேசுவை. பாவங்களால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட இயேசுவை எண்ணி பாருங்கள். அப்பொழுது நீங்கள் மனம் சோர்ந்து தளரப்போக மாட்டீர்கள் என்கின்றார். ஆகவே கிறிஸ்தியர்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கின் மூலமாக இந்த இறைவனின் இந்த தீயை, இந்த அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு பகிரவும், நமது குடும்பங்களில் இந்த தீயை மூட்டவும் நாங்கள் அழைக்க பெற்றுள்ளோம். இந்த இறை அன்பை நாங்கள்
எமது குடும்பங்களை நிறுவும் பொழுது சில வேளைகளிலே அதுக்கு முரண்பாடாக சில மக்கள், சில குடும்பத்தவர்கள், சமூகத்தில் உள்ளவர்கள் இருக்கலாம். அவர்களுக்காகவும் வேண்டி மன்றாடி இந்த சமூகத்திலே நாங்கள் இறைவனின் சித்தத்தை நிலைநாட்ட நமக்கு தூய ஆவியாரின் அருளை வேண்டி மன்றாடுவோமாக. பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போன்சியோ பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிபெறும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். அன்பின் திருவுருவே எம்மிறைவா, திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், திரு ஆட்சியாளர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் தங்கள் வாழ்வை இறைவாக்கினர் எரேமியா போல சான்று பகர்ந்து வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் திருவுருவே எம்மிறைவா, மண்ணுலகில் தீமூட்ட வந்த திருமகனை நாங்கள் ஆவலுடன் தேடி வரம் தாரும். இயேசுவின் பிளவு மண்ணக அமைதியை விட மாண்புள்ளது என்ற புரிதலை எம்முள் மலர செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணரசின் திறவுகோலை சொந்தமாக்கி கொண்ட குழந்தைகளைப் போல் நாங்களும் எங்கள் தனிமனித வாழ்வில், குடும்ப வாழ்வில், சமூக வாழ்வில் குழந்தைகளின் மனநிலையோடு அன்பு, மகிழ்ச்சி, மன்னித்தல், விட்டு கொடுத்து வாழ தேவையான உமது ஆவியின் அருளை நிறைவாக பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேபம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும் வீடுகளில் இருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சற்று நேரம் மௌனமாக எமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாடுகளை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்த பருவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்த பருவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கி உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றலும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்றும் உமது திருமுன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவநிலையில் இருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரில் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை மறுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சிடரில் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்றும் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் மால்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் உலேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், 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 ஆமென். மீட்பரின் கட்டளை கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இறைவன் திருமகனை தந்தையின் திருவுள்ளப்படி தூயாவியார் ஒத்துழைப்பால் இறப்பின் வழியாக உலகு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் என்னுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமையானத்திலிருந்தும் என்னை விடுவித்து நான் என்றும் உம்முடைய கட்டளையில் கருத்து நிற்க செய்தருளும். நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேன். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் என்னை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. கிறிஸ்துவின் திரு ரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. ஏழை எந்தன் உள்ளம் நீ வா, எங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. தாய் போல என்னை தாலாட்டு பாடி சேயாக நீயும் சீராட்டினாய். நீ தேடி செல்லும் மான் போல நானும் உன் பாதம் சேர வழி காட்டினாய். நீ இல்லை என்றால் நானும் இல்லையே, நீ இன்றி போனால் வாழ்வும் இல்லையே. நீதானே எந்தன் வாழ்வின் செல்வமே, நீ இன்றி வாழ்வில் எல்லாம் சோகமே. வீழ்கின்ற நேரங்கள் விதையாக மடிந்தாலும், எழுகின்ற நேரங்கள் புது வாழ்வின் பாதைகள். வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். உங்களது வாழ்வால் ஆண்டவரை மாட்சிமைப்படுத்த அமைதியுடன் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. மனிதராய் பிழைத்து மாண்பினை கொடுத்து என்னை இங்கு வாழச் செய்யும் இறைவனை நான் பாடுவேன். 1000 வார்த்தைகளில் தீராது எங்கள் நன்றி. 1000 வார்த்தைகளில் தீராது எங்கள் நன்றி. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசி நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. பறந்து விரிந்த உலகில் பணிகள் செய்து வாழ்ந்திடுவேன். பறந்து விரிந்த உலகில் பணிகள் செய்து வாழ்ந்திடுவேன். பதறான என்னை பயனாக்கி ஒரு கோடி ஓசைகளில் இசையோடு நான் பாடினேன். என்னையே நன்றியாய் தருகின்றேன் இறைவா. என்னையே நன்றியாய் தருகின்றேன் இறைவா. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. மனிதனாய் படைத்து மாண்பினை கொடுத்து என்னை இன்று வாழச் செய்யும் இறைவனை நான் பாடு